நான் உங்களுக்கு ஒரு ராஜா கதையை சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ஒரு நாள் மாறு வேஷத்துல நகர்வலம் போய்கிட்டு இருந்திருக்காரு. மாறு வேஷத்துல நகர்வலம் போறது அப்படின்னா ராஜாங்கிற அடையாளத்தை மறைச்சு வேற ஏதாவது ஒரு அடையாளத்துல ஊரை சுத்தி பாக்குறதுக்காக கிளம்புறது. எதுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆட்சியில மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, நாட்டுல எப்படி மக்கள் எல்லாம் வாழ்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ராஜா வந்து மாறு வேஷத்துல குதிரையில போவாரு. சில நேரம் நடந்தும் போவாங்க. இந்த ராஜா என்ன பண்ணாரு, மாறு வேஷத்துல குதிரையில போயிட்டு இருந்தாரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடியில ஒரு ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாரு. அவரை பார்த்ததும் ராஜா, என்ன இங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஆள் வேற ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த ஆள் சொன்னாரு, ஆமா, நான் வேற ஊருக்கு போகணும், என்னால வந்து நகரக்கூட முடியல, என்னை யாராவது அங்க கொண்டு போய் விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், வாங்களே என் கூட குதிரையில வாங்களே, நான் உங்களை கொண்டு போய் அங்க இறக்கி விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரா ராஜா. அதுக்கு அந்த ஆள் சொன்னாராம், எனக்கு வந்து பக்கவாதம் வந்திருக்கு, என்னால நகர கூட முடியாது, என்ன நீங்க தான் தூக்கி குதிரையில உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், ராஜா இறக்கப்பட்டு குதிரையை விட்டு இறங்கி அந்த ஆளை கஷ்டப்பட்டு தூக்கி அந்த குதிரை மேல உட்கார வச்சாராம். அந்த ஆள் என்ன பண்ணுனா, ராஜா மேல தூக்கி வச்சதுதான் தாமசம், உடனே குதிரையை கிளப்பிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். குதிரையை திருடிட்டு போயிட்டான். அவன் வந்து ஒரு திருடன். இந்த குதிரைய அது ராஜாவோட குதிரைன்னு தெரியாமலே அவன் திருடிட்டு போயிட்டான். ராஜா என்ன பண்ணாரு, அடடா ஏமாந்துட்டோமே, நம்மள ஒருத்த ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட அரண்மனைக்கு திரும்ப வந்துட்டாரு. அவர் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே காவலாளர்கிட்ட சொல்லி, என்னோட குதிரையை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், நீங்க போய் அவனை தேடி பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு 4 ஊர்ல தேடி எப்படியாவது அவனை பிடிச்சிருப்பாங்க. ஆனா ராஜா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல, அப்படியே விட்டுட்டாரு. சில நாட்கள் கழிச்சு சில திருடங்களை கொண்டு வந்து ராஜா முன்னாடி நிறுத்துறாங்க. இவங்க எல்லாம் வந்து நாட்டுல திருட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, இவங்களை எல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதுல ஒருத்தன் இந்த குதிரை திருடன் இருந்தான். ராஜாவோட அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு இவன் தான் நம்ம கிட்ட ஒரு நாள் குதிரை திருடினவன் அப்படின்னு சொல்லி ராஜா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அந்த திருடனுக்கு ராஜாவா அடையாளம் தெரியல. ஏன்னா அவர் மாறு வேஷத்துல இருந்தார் இல்லையா, அன்னைக்கு குதிரை யார்கிட்டயோ ஒருத்தட்ட திருடி இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தானே ஒழிய ராஜா கிட்ட திருடணும் அப்படின்றது அவனுக்கு தெரியல. இந்த திருட்டு வழக்க விசாரிச்சு ராஜா தீர்ப்பு சொல்லும் போது அவன் கண்டுபிடிச்சான். அவருடைய குரல், அவருடைய அந்த பேச்சு இதெல்லாம் வச்சு, ஓஹோ, அன்னைக்கு நம்ம குதிரை திருடினது ராஜா கிட்ட தான் திருடி இருக்கோம், அதனால இன்னைக்கு நமக்கு பெரிய தண்டனை இருக்கு, நம்மள உயிரோட விட மாட்டாங்க, நம்மளை எப்படியும் கொன்றுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ராஜா என்ன பண்ணாரு, அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ராஜாவோட குதிரையை திருடணும், நம்மள வந்து தூக்கில போட்டுருவாங்கன்னு பார்த்தா நம்மள வந்து சிறையில அடைச்சு 3 மாசம் 6 மாசத்துல விட்டுருவாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா சிறைக்கு போயிட்டான். போனதும் அன்றைக்கு இரவு அந்த ராஜா வந்து அவனை போய் சந்திச்சாரு. சந்திச்சுட்டு, தம்பி இங்க பாரு, உனக்கு திருட்டு வழக்குக்கு மட்டும்தான் நான் வந்து தண்டனை கொடுத்துருக்கேன், குதிரை திருடினதுக்கு நான் தண்டனை கொடுக்கல. ஏன் கொடுக்கல தெரியுமா, நான் உனக்கு அதுக்கு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னா மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், நீ என் குதிரையை திருடி இருக்க, அதனாலதான் நான் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும். மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனாலதான் உனக்கு வந்து நான் பெரிய தண்டனை கொடுக்கல, திருட்டு வழக்குக்கு மட்டும் தண்டனை கொடுத்துருக்கேன். நீ யாருகிட்டையும் வாய் விட்டு என்கிட்ட குதிரை திருடின விஷயத்த சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. நீ என்கிட்ட குதிரை திருடின விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், இதை வேற யாருக்கிட்டையாவது சொன்ன, அவங்களுக்கு தெரிஞ்சது, அது என் காதுக்கு வந்தது அப்படின்னு தெரிஞ்சா உனக்கு உயிர் போயிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போன பிறகு அந்த திருடன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல இருந்த திருடன் கிட்ட சொன்னானா, ராஜா தன்னோட குதிரைய ஒரு திருடன், சாதாரண திருடன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவருக்கு பெரிய அவமானம் ஆயிடும் சொல்லி அதை யாருக்கிட்டே சொல்ல வேணாம்னு சொல்றாரு அப்படின்னு சிரிச்சானா. அதை கேட்டு பக்கத்துல இருந்த திருடனும் சிரிச்சிருக்கான். அப்போ அந்த சிறைக்கு காவலாளி இருந்தார் இல்லையா, அவர் சொன்னாராம், அட முட்டாளே, அவர் வந்து தனக்கு அசிங்கமா போயிடும் அப்படின்றதுக்காக வெளியில சொல்ல வேணாம்னு சொல்லல, நீ வந்து ஒரு வயசான ஆள் மாதிரி நடிச்சு, உடம்பு சரியில்லாத பக்கவாதம் வந்த ஆள் மாதிரி நடிச்சு ராஜா கிட்ட இருந்து குதிரையை திருடி இருக்க. அப்ப உண்மையிலே இனிமேல் வயசான ஒருத்தர், பக்கவாதம் வந்தவர், இந்த மாதிரி யாராவது உதவி கேட்டா மக்கள் செய்வாங்களா? ராஜாவுக்கே அந்த நிலைமை உதவி செய்ய போய் நாம உதவி செஞ்சா நம்மளே ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உதவி செய்யாமலே போயிடுவாங்க. அதனால வயசானவங்களுக்கும் பக்கவாதம் வந்தவங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உதவி கிடைக்காமலே போயிடும். அதனாலதான் மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி விளக்கம் கொடுத்தாராம். அப்பதான் அந்த திருடனுக்கு புத்தி வந்ததாம்.